வேளாண் சட்டங்களால் பாஜகவிற்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடாது. இதற்காகவே எதிர்க்கட்சிகள் விவசாயிகளை தூண்டிவிடுவதாக பிரதமர் புகார் தெரிவித்துள்ளார். மத்திய அரசு சமீபத்தில் கொண்டு வந்த வேளாண் சீர்திருத்த சட்டங்களை எதிர்த்து பஞ்சாப் உட்பட சில மாநில விவசாயிகள் 2 வாரங்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். மத்திய அரசு இதுவரை அவர்களுடன் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தியும் அவர்கள் போராட்டத்தை நிறுத்துவதாக இல்லை. 3 புதிய சட்டங்களையும் வாபஸ் பெற்றே தீர வேண்டும் என்று விடாப்பிடியாக உள்ளனர். இந்நிலையில் போராடுபவர்களை காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளும் இடைத்தரகர்களும் தூண்டிவிடுவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. இந்நிலையில் மத்திய பிரதேசத்தில் விவசாயிகளிடையே காணொலி காட்சி மூலம் பேசிய பிரதமர் மோடி வேளாண் சட்டங்கள் குறித்து பல விஷயங்களை குறிப்பிட்டார். அப்போது பேசிய பிரதமர் மோடி, வேளாண் சட்ட மசோதா ஒரு இரவில் கொண்டுவரப்பட்டது அல்ல. கட்சிகள், வல்லுநர்கள் மற்றும் விவசாய அரசியல் கட்சிகள், வேளாண் நிபுணர்கள், விவசாயிகள் உள்ளிட்டோர் புதிய வேளாண் சட்டங்களில் உள்ள அம்சங்களை அமல்படுத்த கோரி பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வருகின்றனர். அதைத்தான் மத்திய அரசு செயல்படுத்தி உள்ளது என்று பிரதமர் மோடி தெரிவித்தார். விவசாயத்துறையில் சேமிப்பு வசதி மற்றும் கிடங்குகள் மிகவும் முக்கியமானது. தற்போது உணவு பதப்படுத்தப்படும் மையங்கள், கிடங்குகள், குளிர் களஞ்சியங்கள், உலர் களஞ்சியங்கள் அமைப்பது மிகவும் முக்கியம். இவற்றை அமைப்பது குறித்து உடனடியாக செயல்பட்டே ஆக வேண்டும். தற்போது அனைத்து விவசாயிகளுக்கு கிசான் கடன் அட்டை கிடைக்கிறது. முன்பு இந்த அட்டை எல்லா விவசாயிகளுக்கும் கிடைக்கப்படவில்லை. எல்லா விவசாயிகளுக்கும் இந்த கடன் அட்டை கிடைக்கும் வகையில் நாங்கள் விதிகளை மாற்றி அமைத்தோம். இந்த வேளாண் சீர்திருத்த சட்டங்கள் விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்வதை தடுக்கும் வகையில் இயற்றப்பட்டுள்ளன என்றார் பிரதமர் மோடி. இந்த புதிய சட்டங்களை எதிர்க்கும் எதிர்க்கட்சிகள் தங்கள் தேர்தல் அறிக்கையில் இதே சட்டங்களை கொண்டு வருவோம் என்று முன்னர் வாக்குறுதி அளித்துள்ளனர். அவர்கள் கொண்டு வருவதாக வாக்குறுதி அளித்த சீர்திருத்தங்களைத்தான் நாங்கள் அமல்படுத்தியுள்ளோம். அதை இப்போது அவர்கள் எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? இந்த கேள்வியை விவசாயிகள் எதிர்க்கட்சிகளிடம் எழுப்ப வேண்டும் என்றார். எதிர்க்கட்சிகளின் பிரச்சனை புதிய வேளாண் சட்டங்களை குறித்து அல்ல. இதன் காரணமாக பாஜக அரசு நற்பெயர் பெற்றுவிடக் கூடாது என்பதே அவர்களின் அச்சம். விவசாயிகள் தங்கள் விளைநிலங்களை இழந்து விடுவர் என்ற பொய்யை மீண்டும் மீண்டும் கூறி வருகின்றனர். அரசியலில் தங்களுக்கான இடங்களை இழந்தவர்கள் இப்படிப்பட்ட பொய்களை கூறி விவசாயிகளை மிகவும் குழப்புகின்றனர். சுவாமிநாதன் கமிட்டியின் பரிந்துரைகள் 8 ஆண்டுகளாக அமல்படுத்தப்படாமல் கிடப்பில் கிடந்தன. விவசாயிகள் லாபம் அடைவதை அவர்கள் விரும்பவில்லை. அதனால் அந்த அறிக்கையை அமல்படுத்தாமல் காலம் தாழ்த்தினர். ஆனால் நாங்கள் விவசாயிகளை உணவு அளிக்கும் கடவுள்களாக நாங்கள் பார்க்கின்றோம். அதனால்தான் சுவாமிநாதன் கமிட்டி பரிந்துரைகளை அமல்படுத்தினோம். குறைந்தபட்ச ஆதரவு விலையை உற்பத்தி விலையை விட 1.5 மடங்கு அதிகம் அதிகரித்து உள்ளோம். குறைந்தபட்ச ஆதரவு விலை தொடரும். அறுவடைக்கு முன்பே குறைந்தபட்ச ஆதரவு விலையை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதேபோல் APMC எனப்படும் விவசாய விளைபொருள் சந்தை கமிட்டி விவகாரத்திலும் பொய் பிரச்சாரம் செய்யப்படுகிறது. APMC மண்டிகளில் அதிக விலை கிடைத்தால் விவசாயிகள் தங்கள் விளைபொருட்களை அங்கேயே விற்பனை செய்யலாம். கடந்த 6 மாதத்தில் ஒரு மண்டி கூட மூடப்படவில்லை. அதே சமயம் அவற்றை நவீனமயமாக்க மத்திய அரசு 500 கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது. விவசாயிகளுக்கும் தனியார் நிறுவனங்களுக்கும் இடையிலான ஒப்பந்தம் என்பது ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது. இந்த வர்த்தகத்தில் தனியார் நிறுவனங்களை அதிக பொறுப்பு உள்ளவர்களாக பிணைக்க புதிய சட்டங்கள் வழிவகுக்கின்றன. தனியார் நஷ்டத்தை சந்தித்தாலும் கூட ஒப்பந்தத்தில் இருந்து விலக முடியாத அளவிற்கு புதிய சட்டங்கள் அவர்களை கட்டுப்படுத்தும். இவ்வாறு பிரதமர் நரேந்திர மோடி பேசினார்.